அழகான காலை வணக்கம். இன்னும் ஒரு அழகான நாளில் ஒரு காலை நேரத்தில் முதல்ல நம்ம சந்திக்கிறதே நமக்கு பிடித்த மனிதர்களோட, நமக்கு பிடித்த விஷயங்களோட எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப அந்த நாளை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கும் இல்லையா? அந்த விதத்தில் உண்மையாலுமே இந்த குழுவுக்கும் இந்த குழுவில் இணைந்து பயணிக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு ஃப்ரெஷ் பிரெத், ஒரு நல்ல சுவாசம் காலையில் எடுத்தோடனே நம்ம எடுக்கிறோம். நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி, நல்ல சிந்தனைகள், இதை விட மிகச்சிறந்த விஷயம் என்ன கிடைக்க முடியும்? இந்த வாரத்தில் நலம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ ஏன் இவ்வளோ ரொம்ப பீடிகை போடுறாங்க? மேடம் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் கூட போயிடுவாங்களே. காலையில் எடுத்தோடனே நல்லா இருக்குது, நம்மலாம் நல்ல மனிதர்களோடு இருக்கோம், நல்ல உணர்வுகளோடு இருக்கோம், நல்ல சிந்தனைகளோடு ஆரம்பிக்கிறோம், நல்ல சுவாசத்தோடு ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு இன்றைக்கி ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறாங்க? இந்த நலம் அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிற எந்த தயாரிப்பும் இல்லாமல் நான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு எடுத்தோடனே தோணுனது, இதை விட நலமான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறதான் தோணுச்சு. இந்த நலம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் நலம், மனநலம். நாம் இங்கே நிறைய கவலைப்படுறது உடல் நலத்தை பற்றி தான் கவலைப்படுறோம். உடல் நலத்தை பற்றி தான் நிறைய பேச்சு. யூடியூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொட்டி கிடக்கு இன்ஃபர்மேஷன். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், எல்லாமே சரி. ஆனால் இந்த உடல் நலம் ஏன் இவ்வளோ ஒரு பராமரிப்புக்குரிய விஷயமா, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமா இப்போ ஏன் இவ்வளோ பேசுகிறோம்? அப்போ நம்ம உடல் நலம் குன்றி போயிருக்கோம் அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா உண்மை அதுதான். என்ன அப்படின்னா, நம்முடைய நலம் குன்றியது. நலம் கெட்டு போல, குன்றியது. ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்வியலே நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலும் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமீப காலமான வாழ்வியலும் நிறைய வித்தியாசங்களை கொண்டு இருக்கு இல்லையா? குறிப்பாக நம்முடைய தாத்தா பாட்டியே எடுத்தீங்கன்னா, அவங்களுடைய அதிகாலை பயிற்சிகள், அவங்க செஞ்சிட்டு இருந்த சின்ன சின்ன வேலைகள், உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டது, அவங்க எப்பயும் இயற்கையை சார்ந்த ஒரு வாழ்வியலோடு இருந்தாங்க. மண், செடி, கொடி, தாவரங்கள் இதோடையே இருந்தாங்க. ரெண்டாவது, அவங்களோட வாழ்வியல் உடல் நலத்தை பேணுறதுக்காக இல்லை, வாழ்வியலாக வாழ்ந்ததுனால உடல் நலம் தானாகவே அது ஆரோக்கியமாக இருந்தது. ரொம்ப பெரிதாக ஒரு என்னப்பா இதுக்காக எஃபர்ட் போட்டெல்லாம் அவங்க எதுவும் எக்ஸ்ட்ரா செஞ்ச மாதிரிலாம் இல்லை. அவங்க தன்னால் போகிற போக்கில் வாழ்க்கை அழகாக இருந்தது, எளிமையாக இருந்தது. மனிதர்களுடைய குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மனநலம் நல்லா இருந்தது. அதனால் உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஆரோக்கியமான உணவு இருந்துச்சு, அப்படி சூழ்நிலை இருந்துச்சு, அதனால் அவங்க நல்லா இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு வாதம். நம்ம எதையுமே பேசலை. இதில் எதுவுமே ரைட்டோ ராங்கோ கிடையாது. இது எல்லாமே கண்ணோட்டங்கள் தான், பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அணுகுமுறையில் கொஞ்சம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய பார்வை விசாலப்படும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது தெரியும். அப்போ மனநலம் நல்லா வச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு. அவங்களோட வாழ்வியலே அழகாக இருந்தது. வாழ்வியலே ரொம்ப எளிமையானதாக இருந்தது. அவங்களுடைய கற்றல் அப்படிங்கிறதுமே ஆன்கோயிங் ஒரு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க எதையுமே நிறுத்தவே இல்லை. அப்போ
அவங்களுடைய மொத்த அந்த வாழ்வியல்ல கிடைக்க வேண்டிய நலம் அப்படிங்கிறது ஆன் த ஹோலிஸ்டிக் பேசிஸ்ல இருந்துச்சு. அவங்க ஒரு பொருளாதாரத்துலேயும் நல்லா இருந்தாங்க, ஆம், மனநலமும் நல்லா இருந்தது, குடும்ப நலம் நல்லா இருந்தது, உடல் நலமும் நல்லா இருந்தது. அது சமூக நலமும் அதனால் இணைந்து இருக்கிற அந்த இணைப்பு, குடும்பங்களுக்கு இருக்கிற பாலம், இதெல்லாமுமே நல்லா இருந்தது. அப்போ நலம்ங்கிறது அந்த ஹோலிஸ்டிக் கிரவுண்டில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு இருந்துச்சு. நம்ம என்னத்தை இழந்துட்டோம் அப்படின்னா, ஆஹ், குன்றி போனது அப்படின்னு சொல்கிற அந்த இடம் வரும்போது எதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இழந்துட்டோம்னா எக்ஸாக்டாக வந்து மொத்தமாக பறி போயிடல. புரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தை எதையோ ஒரு தவற விட்டுட்டோம். சரியான வார்த்தைக்கு வரேன் நான். தவற விட்ட விஷயங்கள் என்ன, மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா மனநலம். இந்த மனநலத்தில் என்ன தவற விட்டுட்டோம் அப்படின்னா, இயற்கையோடு இருக்கிற விஷயங்களை தவற விட்டுட்டோம். மனிதர்களோட இயல்பான உணர்வு நிலையில் இருக்கிறத தவற விட்டுட்டோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பேரில் எல்லா அழுக்கையும் உடம்புக்குள்ளே தான் துணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற புரிதல் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உட்காந்து அப்போவே பேசி அதை சமாதானப்படுத்தி அதை தீர்வுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை சமன் செய்கிற வரைக்கும் அவங்க வந்து அவங்க குழுக்களுக்குள்ளே பேசிப்பாங்க, அவங்க குடும்பங்களில் பேசுவாங்க, அதை சரி செஞ்சுருவாங்க, உடனே அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. இந்த தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க கேரி பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி இருந்துச்சு, அவங்களோட பிஹேவியரல் சிஸ்டமும் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம குணாதிசயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. என் பாட்டி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஆமாமான்னு தலையாட்டிட்டு போயிரு, சரியாக போயிடும். சி, எவ்வளோ அக்செப்டன்ஸ் பாருங்கள். இது பார்க்க வந்து பெண்ணியம்லாம் பேசுகிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அப்போ அவங்கள அவ்வளோ அடிமையாக வச்சுருந்தாங்க, அப்படி இப்படி. எல்லாம் கரெக்டுங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கரெக்டு. நான் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு போன பாட்டியால் தான் அந்த குடும்பமே நின்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அக்செப்டன்ஸு, அவ்வளோ அலவன்ஸு, அவ்வளோ ஒரு அழகான ஒரு அரவணைப்பு. என்னப்பா, என் குழந்தை தானே, என் கணவர் தானே, என்னுடைய பேத்தி, என் பேரன், என் மருமக அப்படின்னு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறதுல அவ்வளோ அலவன்ஸு. அது ஏதோ போனால் போதுன்றது இல்லை. அந்த அலவன்ஸை நம்ம வந்து எத்தனையோ புத்தகங்கள் படித்து, எத்தனையோ கற்றல் பணிகளுக்கு போய், பயிற்சி பட்டறைகளுக்கு போய் கற்றா கூட வருமானு எனக்கு தெரியல. அப்போ ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு புத்தகம் படிக்கிறத விட நம்ம முன்னோரோட வாழ்வியல் எப்படி இருந்ததுங்கிறத திருப்பி பார்த்தாலே அதுலேருந்து கிடைக்கிற நலமே பெரிய நலமாக இருக்கும். அவங்களுடைய அக்செப்டன்ஸ் வந்து அந்த அலவன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையராக இருந்துச்சு. அவன் தெரியாமல் பண்ணிட்டான், விட்டுரு. நிறைய விஷயங்கள் நான் வந்து தாத்தாவோட பாட்டியோட விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய நேர்த்தி, அவங்களுடைய கிரமமான விஷயங்கள். கிரமம்னு ஒரு விஷயம், ஒரு வார்த்தை இருக்குது, ஒழுங்கும் கிரமமும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரமம்ங்கிற வார்த்தையை இப்போல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமானே தெரியல. ஒழுங்கும் கிரமம்னா அந்த நேர்த்தி, அது அவங்கக்கிட்ட இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு சரியான ஒரு நேர்கோடு. அவங்கக்கிட்ட அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிற வேலையெல்லாம் இல்லை. நான் எப்படி வேணா இருப்பேன், எதை வேணா செய்வேன், அப்படி இல்லை. அவங்க வந்து அந்த மனிதர்களோடு கூட அவங்க தங்களை தாங்களே வந்து உடன்படுத்தி கொண்ட விஷயம். இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்லெல்லாம் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசிட்டு நம்ம வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம், இன்டர்பர்சனல் ஸ்கில். நம்ம குழுக்களாக வசித்ததுலேயும் குழுக்களாக வாழ்ந்து ஜெயித்ததுலேயும் வந்து தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கும் இருக்குது, அதில் பெரிய ஆதாரங்களும் இருக்குது. அடிப்படையே இங்கேருந்து தான் இருக்குது. இது பெரிய தாட் ப்ரோவிக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டாக வாழ்வதில், சமூகமாக வாழ்வதில் இவ்வளோ அழகாக நேர்த்தியாக வாழ்ந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அப்போ இந்த சமூகத்திலேருந்து நலத்தை பற்றி பேசும்போது இந்த மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ
இப்போ வந்து நம்ம அதை தான் கேர் பண்ணணும். ஏன் உடல் நலத்தை ரொம்ப உட்காந்து இப்போ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது குன்றி போனது எதனால் அப்படின்னா மனநலத்தால். அப்போ நம்ம முன்னோர்கள் பாதுகாத்தது எதை? மனநலத்தை பாதுகாத்தாங்க, ஆன்ம நலத்தை பாதுகாத்தாங்க. அவங்களுடைய ஆன்மீகம் கூட இயற்கை சார்ந்து இருந்தது. அவர்களோட வழிபாடு முறைகள் கூட வந்து ரொம்ப மனிதர்களை அரவணைக்கிறதுலையும் கூட இருக்க உறவுகளை அரவணைக்கிறதுலையுமே தான் வந்து அந்த நலம் வந்து காக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். அவங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட இருப்பாங்க. அது குடும்பங்கிறது ஒரு 2 பேர் நிற்கிறது, 3 பேர் நிற்கிற வேலையே கிடையாது. அங்கே குழுக்கள் தான். அப்போ ஒன்றிணைந்த அந்த ஆற்றல் அங்கே எல்லாருக்குள்ளேயுமே மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தையும் ஒரு வலிமையான ஒரு சக்தியை அதிலிருந்து அது உருவாக்குச்சு. அப்போ அந்த ஒன்றிணைந்த தன்மை, அந்த அலவன்ஸ்க்கு அடுத்து நான் சொல்கிற விஷயம் அந்த ஒன்றிணைந்த தன்மை தான். அவங்களாம் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அது எத்தனை முட்டிக்கிட்டாலும் முரசிக்கிட்டாலும் மோதிக்கிட்டாலும் இடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் தேவர் டுகெதர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை தான் இழந்து போயிட்டோம் மனநலத்தில். இப்போ மனநலமாக நம்ம பார்க்க போகிறோமா, உடல் நலமாக பார்க்க போகிறோமா, நீங்கள் என்ன டாபிக் கொண்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்குறீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஒன்று தான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மனநலத்தை கெடுத்துக்கிட்டதுனால தான் வந்திருக்கு. 99% ஆஃப் டிஸார்டர்ஸ் வந்து சைக்கோசோமேட்ரிக் தான். நீங்கள் என்ன உங்கள் கஷ்டங்கள், உங்களுடைய ஆற்றாமைகள், அழுத்தங்கள், உங்களுடைய கோபங்கள், வலிகள், பயங்கள், இதெல்லாம் அழுத்தி 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 தான் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இப்போ உடல் நலத்தை பேண வேண்டிய இடத்துல எதை முதல்ல பேணணும்னா மனநலத்தை தான் பேணணும். மனநலத்தை தான் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால தான் மனநலம் எது சார்ந்து நாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா வாழ்வியல் சார்ந்த நம்ம முன்னோருடைய வாழ்வியலையே எடுத்து இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு. அப்படின்னா உடல் நலம் அப்படின்னு சொன்னப்பவே அவங்கக்கிட்ட இருந்த ஆரோக்கியம்லாம் அடிச்சுக்கவே முடியாத ஆரோக்கியமாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுல. நம்ம தாத்தா நம்ம பாட்டி அவங்களாம் செஞ்ச வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டு. 70-75 வயசில் கூட அம்மியில் மிளகை வச்சு அரைச்சி அப்படி ஒரு குழம்பு வச்சா பா என்ன மாதிரியான எஃபர்ட்ஸு, எதுக்குமே அசராத ஒரு தன்மை. காய் வலிக்குது கால் வலிக்குதுலாம் சொல்லி என் காதில் நான் கேட்டதே கிடையாது என் பாட்டி. அதாவது இந்த அவ்வளோ ஒரு அடித்தளமான, அதாவது ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்க சொசைட்டல் பேக்ரவுண்ட்லேருந்து நம்மலாம் வாழ்ந்திருக்கோம். அந்த சமூகம், நம்முடைய தமிழ் சமூகம், நம்மளுடைய உணர்வு சார்ந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். நம்மளாம் ஒரு குடும்பம் இல்லையா? தமிழ் அப்படின்னு வரும்போதே குடும்பம். இது வந்து ஏதோ மொழியினால் இணையிறது இல்லை. இது வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இதனுடைய உணர்வு நிலை, இதனுடைய கலாச்சாரம், இதுக்கு இருக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் பிஹேவியரு, இதெல்லாமே ரொம்ப ஆழமாக மனநலத்தை பேணி காத்திருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். எப்படின்னா அவங்களுடைய குழு உணர்வு, டுகெதர்னஸ். அதுக்கு தான் இங்கே திரும்ப வர்றேன். உங்களோட அலவன்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியமாக பெரியவங்க கிட்ட இருந்ததோ அதே அளவுக்கு டுகெதர்னஸ் இருந்தது. எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து 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 இருந்தாங்க. ஏன் அவ்வளோ அந்த விஷயம் எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு சக்தி, இது ஒரு ஆற்றல், எல்லாம் இணைந்து நிற்கிறதான் வந்து ஊர்கூடி தான் தேர் இழுக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். இன்டர்பர்சனல் ஸ்கில்ல எங்கெங்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வர வேண்டிய விஷயத்த, டீம் மேனேஜ்மெண்ட்டை அவங்க அப்போவே புட்டு வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். அப்போ மனநலத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா அந்த அழகான ஒரு ஒன்றிணைந்து செயல்படுறது, டுகெதர்னஸ்ஸாக அவங்க பண்ணாங்க. அடுத்தது ஹானரிங் இருந்துச்சு. நம்ம சமூகம் வந்து மரியாதை கொடுத்துச்சு. ஒரு மாட்டுக்கு மரியாதை, எல்லாத்துக்குமே மரியாதை, மண்ணுக்கு, மாட்டுக்கு, சேவலுக்கு, கோழிக்கு, எல்லாத்துக்கும் மரியாதை. அதுக்கெல்லாம் வந்து மரியாதை இந்த சென்ஸு அதை வந்து ஒரு பொருட்டாக ஒரு அதோடைய கான்ஷியஸ்னஸை மதிச்சாங்க. வீடு
வீட்டை மதிச்சாங்க. வீட்டுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. கான்ஷியஸ்னஸ்னா உணர்வு நிலை. நீங்க உயிரற்ற பொருட்களுக்கு கூட உணர்வு நிலை இருக்குங்கிறதெல்லாம் நாமெல்லாம் யோசிக்காத விஷயம். ஆனா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சட்டி புட்டிக்கிட்ட எல்லாம் பேசி, அவங்க மாடு ஆடுகிட்ட எல்லாம் பேசி, செடி கொடிக்கிட்ட எல்லாம் பேசி வாழ்ந்தவங்க. எப்படி பேசுனாங்க? உணர்வு நிலையிலேருந்து பேசுனாங்க. இதெல்லாம் வந்து என் தாத்தா பாட்டன் கொடுத்த சட்டி. அதுக்காக இதை பத்திரமா வச்சிருக்கேன். இந்த குழம்பு சட்டி எவ்வளோ நாளாக இருக்க சட்டி தெரியுமா? அப்போ அந்த அவங்க கொண்டு வந்த விஷயம் என்ன? கான்ஷியஸ்னஸ், உணர்வு நிலையில் எல்லாத்தையுமே அக்னாலேஜ் பண்ணுறாங்க. எது? அதுக்குள்ளே இருக்கிற உயிரோட்டத்தை, உயிர் நிலையை, உயிர் ஆற்றலை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. என் பக்கத்தில் இருக்க பேனாக்கு கூட உயிராற்றல் இருக்குது. நம்மளால் ஒத்துக்க முடியாத விஷயத்தில் சில விஷயம் இதெல்லாம். உங்கள் வீட்டுக்கு உயிராற்றல் இருக்குங்க. நம்ம தாத்தா பாட்டி இருந்த வீட்டுக்கு உயிராற்றல் இருக்குது. நான்லாம் எங்கள் தாத்தாவோட வீடை வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னப்போ லிட்டரலாக எனக்கு அவ்வளோ அழுக வந்தது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ சோர்ஸ் இருக்குது. தாத்தாவோட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அந்த கல்லெல்லாம் இன்னுமே என்னால் மறக்க முடியல. அந்த பதித்து வைத்திருந்த அந்த அகலக்கல், அந்த தூண், மரத்தூண், என்ன மாதிரியான ஒரு வீடு தெரியுமா? அந்த அந்த விஷயங்களெல்லாம் நம்ம இழந்து போயிட்டோம். ஏதோ ரெனோவேஷன் பண்ணுறோன்னு சொல்கிற பேச்சில் இழந்து போயிட்டோம். அப்போ ஹானரிங் வந்து நம்ம பெரியவங்க கிட்ட இருந்தது. மரியாதை கொடுத்தாங்க. எதுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா, இதுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னு மரியாதை கொடுத்தாங்க. அதாவது அந்த நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அதை பொறுமையாக வை, பொறுப்பாக வை. ஒரு கலப்பையை வைக்கிறத கூட அது ஒரு பொறுப்புணர்வோடு வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா அது ஹெல்ப் பண்ணுது. அது உன்னோட லைஃபுக்கும் லிவிங்க்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுது. உன் வாழ்தலுக்கு அது உதவுது. அது ஒரு ஜாமானாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு மரியாதை. களம், என்னுடைய களம், என்னுடைய நெல் கொட்டி வச்சிருக்கிற களம், அதுக்கு ஒரு மரியாதை. இது என்னோடது, எனக்காக இது பணி செய்யுது, எனக்காக இது வேலை செய்யுது. மழையை கனம் பண்ணாங்க, மரியாதை கொடுத்தாங்க. சூரியனை கனம் பண்ணாங்க, வெயில மரியாதை கொடுத்தாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு செடியோ கொடியோ ஆறோ நதியோ எதுனாலுமே அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஹானரிங் நம்ம பெரியவங்கக்கிட்ட அவங்க வாழ்வியலில் இருந்தது. நல்லா உத்து பாருங்க, கண்டிப்பாக நான் சொல்கிற ஹானரிங் அவங்கக்கிட்ட இருந்திருக்கும். அலவன்ஸ், டுகெதர்னஸ், ஹானரிங், அதுக்கப்புறமா வந்து கிராட்டிடியூட், நன்றி உணர்வு நிறைய இருந்தது. அக்னாலேஜ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க பெரியவங்க. இந்த ஹானரிங்கோடு சேர்த்தே வர்ற விஷயந்தான் அக்னாலேஜிங். அதனால தான் ஹானர் பண்ணதுனால தான் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு, எல்லாத்துக்கும் பூ வச்சு, அப்பெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை அது கூட தெரியப்படுத்திக்கிறது. அதை வந்து வழிபடுறதா கிடையாது. ஆனால் அவங்களுடைய அறிவு எப்படி இருந்தது அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம கொண்டாட போகிறோம், செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றையும். அப்போது அந்த விஷயங்கள் வந்து அந்த நன்றி சொல்கிறத வித்தியாசமாக நன்றி சொல்லியிருக்கு தமிழ் சமூகம். அப்போ மனநலம் அப்படிங்கிறது அவங்க அப்படியே பயணிக்கும் போதே ஒரு எளிமையாக, இனிமையாக, எதையும் கனமாக தூக்கி தலைக்குள்ளே வச்சுக்காம அவங்க அலைன்மெண்ட்டை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, யூனிவர்ஸோட அவ்வளோ அழகான அலைன்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஈஸியாக அலைன்மெண்ட் வந்துடும். சொல்கிற இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கையில் எடுத்தால் உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்குமான அலைன்மெண்ட்டு ரொம்ப ஈஸ் அண்ட் கிரேஸாக நடக்கும். அது எப்படி சாத்தியம்? எப்படி எனக்கு ஈஸ் அண்ட் கிரேஸாக அது ஒரு விஷயம் நடக்கும்? அதெல்லாம் இருக்காது. எல்லாம் நான் ஹானர் பண்ணால் என்னை தலையில் தூக்கி வச்சு, இதுதான் நாம் இப்போ பண்ணிகிட்ருக்கிற மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட் வேலை தான். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நோ ஜட்ஜ்மெண்ட் மோடில் நாமெல்லாம் இயங்குறதே கிடையாது. நம்ம முன்னோர்கள் நோ ஜட்ஜ்மெண்ட் மோடில் தான் இயங்குனாங்க. அதனால தான் அவங்களால எல்லாத்தையுமே ஹானர் பண்ண முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் அக்னாலேஜ் பண்ண முடிஞ்சிச்சு, கிராட்டிடியூட் கொடுக்க முடிஞ்சிச்சு. இது ஒரு கலப்பை தானே, இது ஒரு மண் தானே, இது ஒரு சட்டி தானேலாம் அவங்க அவமரியாதைப்படுத்தலை. எல்லாத்துக்கும் அதுக்கான மரியாதை, அதுக்கான கணம், அதுக்கான அந்த நன்றி உணர்வை அவங்க கொடுத்துருக்குறாங்க.
அப்போ இந்த நலம் பேணப்பட்டது ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டலாம் பேணப்படலை, காப்பாற்றப்படலை, கட்டி காக்கப்படலை. அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பை ப்ராடக்டாக அது வாட்டுக்கு வந்துச்சு. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? அதை உட்காந்து கட்டி காக்க வேண்டிய கட்டாயத்தில் உட்காந்துருக்கோம். எதனால்? இந்த வாழ்வியலை தவற விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். வி மிஸ்ட் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த். மனம் நலத்தை மதிக்கிறதுக்கு வந்து மறந்துட்டோம். இப்போது நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்த அலவன்ஸ், அவங்கக்கிட்ட இருந்த ஹானரிங், அவங்கக்கிட்ட இருந்த அக்னாலேஜ்மெண்ட், டுகெதர்னஸ், கிராட்டிடியூட், இந்த விஷயங்களை நாம் இப்போ பயிற்சி செய்ய முடியுமானா முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் அவங்க நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. தே ஆர் வில்லிங் டு பி ஜட்ஜு. யார் என்ன சொன்னாலும் முட்டிக்கிட்டோ பகையாவோ அதெல்லாம் இல்லை. ஜட்ஜ்மெண்ட்டாக நீ பண்ணுறியா பண்ணிட்டு போயிட்டே. நிறைய விஷயங்களில் விட்டு கொடுக்குறதுல நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ அழகாக, என்னை நீ தானே சொல்லிட்ட, போன சொன்னா சொல்லிட்டு போ. முட்டிட்டு ஒரு கேஸ் நிற்கும், 99 கேஸை விட்டுருவோம். ஒரு கேஸு 10 வருஷம் பகையிலையும் 20 வருஷம் பகையிலையும் பரம்பரையாக பகையிலையும் இருக்கும். அந்த கேஸை எடுத்துகிட்டு இப்போ பேசக்கூடாது. நம்ம நல்லா பாருங்கள், எடுக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நல்ல இடத்துலேருந்து எடுங்க. அப்போது நம்ம வந்து நிறைய சொத்து இதெல்லாம் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்மளோட இதெல்லாம் வந்து பங்களிச்சு, அதாவது எல்லாருமே ஷேரிங், அழகாக ஷேர் பண்ணி, வில்லிங் டு பி ஜட்ஜ்டு. இல்லை, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என் தம்பி தானே, நீ என் அண்ணன் தானே, நீ என்னோட தங்கச்சி தானே, பரவாயில்ல, அவள் தானே சொன்னா, தெரியாமல் சொல்லிட்டா விடு. வில்லிங் டு பி ஜட்ஜ்டு. என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காம, அவங்களுடைய இந்த டுகெதர்னஸ்குள்ளேயே இந்த பாயிண்ட் எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவ்வளோ அழகான மனநலத்தை பாதுகாத்தப்ப உடல் நலம் அழகாக பேணப்பட்டது. அது வந்து தானால் தன்னை பார்த்துக்குச்சு. அப்போ எளிமையாக உடலும் ஆரோக்கியமாக இருந்தது. எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை உடல் அப்போ வச்சுருந்தது அப்படின்னா, ரொம்ப இயற்கை சார்ந்து இருந்ததுனால எளிமையாக உணவுகள் எளிமையாக இருந்தது. நிறைய வேக வச்ச உணவுகள் சாப்பிட்டோம், எண்ணெய் குறைவாக சாப்பிட்டோம், ஆரோக்கியமான காற்றை சுவாசித்தோம், ஆரோக்கியமான விஷயங்களை சிந்தித்தோம். டுகெதர்னஸில் எப்பயுமே மகிழ்ச்சி இருந்தது. இதெல்லாம் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் நமக்கு உடல் நலம் பேணப்பட்டது. இன்னைக்கு உடல் நலம் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நம்ம மனநலத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் உடல் நலத்தையும் பாருங்கங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறது தான் பாதி பேர் வருவாங்க. உடல் நலம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கான்ஷியஸாக பார்க்கணுங்க, இதை பண்ணணுங்க, அதை பண்ணுங்க, நல்லது தாங்க, எல்லாமே பண்ணுங்க, வேணாங்கள. உங்களுக்குள்ள உடல் நலத்தை பேணணும்னு, ஒரு உடல் நலத்தை காப்பாற்றிக்கணும், நலத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக ஒரு முடிவெடுத்து உங்கள் மனநலத்தை பாதுகாக்கணும். ரெண்டாவது, உடல் நலம் அப்படின்னு முடிவெடுக்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிராற்றல் அதை பற்றின புரிதலுக்கு வாங்க. பிரபஞ்சம் ஒரு உயிராற்றலை அழகாக கொடுத்துட்ருக்கு. அது எது மூலமாலாம் கொடுத்துட்ருக்குன்னா, இந்த லிவிங் மூலமாக தான், அந்த லைஃப் அண்ட் லிவிங் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கு. இந்த லைஃப் அண்ட் லிவிங்கில் கொடுத்துட்ருக்க இந்த ஆற்றலை நம்ம எப்பயுமே வாங்கிட்டு இருக்கோமா அப்படின்னா, தடை இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் உடலில் உங்கள் பிரபஞ்ச ஆற்றல் உயிராற்றலோடு இணைந்து செயல்படுதா அப்படின்னா, அந்த இடத்துல தான் உடல்நல கோளாறுகள் வருது. இப்போ என் உடல் முழுவதுமே காந்த சக்தியால் நிறைந்திருக்கு. நம்ம எப்பயுமே வந்து என்னன்னா, ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது கொடுத்து கொண்டும் இருக்கிறோம், பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம். ஆற்றலை கொடுத்துட்டும் பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம். பெற்றுக்கொள்றதுல சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இடங்களை நம்ம வந்து பிளாக் பண்ணும்போது
என்ன ஆகுது அப்படின்னா உடல் நலம் நமக்கு நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுது, நோய்கள் வருது. நோய் அப்படிங்கிறத கூட ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இன்னொரு நாளில் ரொம்ப தெளிவாக வேறு வேறு விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கு முடிந்தால் புதிய அணுகுமுறையில் வாழ்வியலில் நம்ம உடல் நலத்தில் எப்படி பேணலாம்ங்கிறதையும் நம்ம நிறைய பேசலாம். இன்றைக்கி நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், இந்த உயிராற்றலை பற்றின புரிதலுக்கு வாங்க. உயிராற்றல் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிராற்றல் எப்படிலாம் கிடைக்கிது, உணவு மூலமாக மட்டும்தான் கிடைக்குதுங்கிற புரிதலை மாற்றிக்கங்க. உங்களுக்கு உயிராற்றல் நல்ல சுவாசம் மூலமாக கிடைக்குது, பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று மூலமாக கிடைக்குது, உங்கள் தோல் சுவாசிக்குது. இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனால தான் நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு எப்பயுமே சக்தி கொடுத்துட்ருக்கு. இந்த உணவு சார்ந்த விஷயத்தில் அப்போ நம்ம என்ன கவனம் வைக்கணும் அப்படின்னா, இதே உயிராற்றலை தான் கவனமாக வைக்கணும். உயிராற்றல் உள்ள பொருட்களை சாப்பிட்றீங்களா? உயிராற்றல் எவ்வளோ லைஃப் எனர்ஜி எவ்வளோ அந்த ஃபுட்டு கொடுக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இன்றைக்கி அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க மைண்டில். நீங்கள் சாப்பிட்ற பொருள்லேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி ஜாஸ்தியாக கிடைக்கணும். எதை விட ஜாஸ்தியாக கிடைக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு கப்பு சாதம் சாப்பிட்றீங்கன்னு வைங்க. உங்கள் சாப்பாடு, நீங்கள் சாப்பிட்ற அந்த சோறு உள்ளே போய் உங்களுக்கு செமிக்கிறதுக்கான கண்டிப்பாக ஒரு எஃபர்ட்டை பாடி போடும் இல்லையா? உடல் போடும். கரெக்டு தானே? அப்போ அந்த வேலையை செய்யும்போது இழக்கிற உயிராற்றல், இழக்கும் அந்த ஆற்றல், அந்த இதுக்கு ஒரு ஆற்றல் இழப்பு ஏற்படுது இல்லையா? அதை விட ஜாஸ்தியான ஆற்றலை இந்த ஒரு கப் சோறு கொடுக்கணும். இது கம்மியாக கொடுத்து உள்ள எனர்ஜி அந்த ஜீரணம் ஆகிறதுக்கே ஜாஸ்தியாக வேலை செய்யுது உடல் அப்படின்னா அது நோய். இப்போ உயிராற்றல் உள்ள பொருட்களை எளிமையாக செரிக்கக்கூடிய, எளிதாக ஆற்றல் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. இது எப்படி எளிமையாக அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், உங்கள் உடம்புக்கு அது மாறும். எனக்கு பிரியாணி உடனே செமிச்சிரும் அப்படின்னு சிலர் சொல்லி சிரிப்பாங்க. பிரியாணினா 2 மணி நேரத்துக்கு திரும்ப கூட நான் எடுத்து சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த உடம்பு அதை சரியாக எடுத்துக்குது. அவர் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட முடியாது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனர்ஜி எதுலேருந்து நிறைய கிடைக்குது அப்படிங்கிற புரிதலுக்கு நம்ம வரணும். உயிராற்றல் உள்ள உணவை எடுத்துக்கிறதுக்கு பழகணும். அந்த புரிதல் நம்ம முன்னோர்கள்கிட்ட நிறைய இருந்தது. அவங்க அந்த நிறைய பயிர், கீரை வகைகள், அப்புறம் மண் சார்ந்து கிடைச்ச கிழங்கு வகைகள், இதெல்லாம் நிறைய நம்ம முன்னோர்கள் அதை பயிர் பண்ணும்போதே இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவைன்னு பார்த்து பயிர் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் அப்படியே கரெக்டாக அந்த ஒரு ஃப்ளோவில் பயிர் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு போடுறது தக்காளி போடுவாங்க, அடுத்து கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் இருக்கும். இப்படி ஒன்றுனா அந்த கடலை இருக்கும். ஒரு காம்பினேஷனாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் அவங்க பயிர் நிலத்துலேருந்தே அந்த காம்பினேஷனில் கிடச்சிரும். இவங்க ஒன்று போட்டிருப்பாங்க, பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்க இன்னொரு பயிரை போட்டிருப்பாங்க. எப்படின்னா இவங்கெல்லாம் அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக விஷயங்களை. அவங்க தக்காளி இவங்க போட்டிருக்க தக்காளியை அவங்க போடாமல் அவங்க வேறு ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. இப்போ இதாவது பேசிட்டு ஒரு சீசன் அப்படின்னா எல்லாரும் போட்டாலும் வேறு சில விஷயங்களை போட்டு கூட பயிர் பண்ணுற விஷயங்கள் வேறு விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இது பெரிய மாமா வெண்டைக்காய் போட்டாருன்னா சின்ன மாமா வெண்டைக்காய் போட மாட்டார். அந்த தடவை அவர் வேறு ஏதாவது ஒரு பயிர், கத்திரிக்காய், அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்பாரு. இவங்கெல்லாம் பெரியவங்க தக்காளி போட்டிருந்தாங்கன்னா சின்னவங்களாம் தக்காளி போட மாட்டாங்க.
இப்போ இதெல்லாம் வந்து பேசி வச்சுக்கிட்டு அழகா அந்த ஒரு ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. அது குடும்பங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறது. அப்போ எல்லா ஊட்டச்சத்தும் எல்லா இடத்துல இருந்தும் ஈஸியாக ஒரே தோட்டத்துலேருந்து கிடச்சிது. ஒரு குடும்பத்துக்குள்ளேருந்து எல்லாமே கிடச்சிது. அந்த குழு உணர்வு இதெல்லாம் தான் அந்த குழு உணர்வுக்குள்ளே கிடைச்ச விஷயங்கள். இதெல்லாம் தான் அதனுடைய மிகப்பெரிய பரிசுன்னு சொல்லலாம். அந்த வாழ்வியலில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு இது. அப்போ இந்த உடல் நலத்தில் நல்ல உயிராற்றல் உள்ள பொருட்களை சாப்பிடுங்க. உயிராற்றல் உள்ள விஷயங்களை செய்யுங்க. உயிராற்றல் உள்ள விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உயிராற்றலோட விஷயங்களை செய்கிறது. நான் நிறைய இதில் வந்து மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ எது செஞ்சாலுமே மகிழ்ச்சி, எது இருந்தாலும் மகிழ்ச்சி, எதில் எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி, இது எல்லாத்துலேயுமே நிறைவு உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக உயிராற்றல் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக பிரபஞ்ச ஆற்றலை அழகாக கனெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி எமிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்களும் பங்களிக்கிறீங்க. குறைந்த அலைவரிசையை நீங்கள் பங்களிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் அதை அழுத்தும். கோபமோ பயமோ இதெல்லாம் குறைந்த அலைவரிசை இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம உயிராற்றலை கம்மி பண்ணக்கூடியது. அப்போது நாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்போதே சுற்றி இருக்க எல்லா இடமுமே அதே ஒரு உணர்வில் மேலே எந்திரிக்கும். எல்லா விஷயமுமே ஒரு ஹையர் லெவலில் வந்து ஷிஃப்ட் ஆகும், க்ரியேட் ஆகும், புது விஷயங்கள் க்ரியேட் ஆகும். அப்போது நம்மளுடைய நாம் வாழ்வியலில் இருந்த அந்த புரிதல்கள், அந்த வாழ்வியலில் இருந்த எளிமைத்தன்மை, இதெல்லாம் வந்து நம்ம இங்கே எப்படி விட்டு கொடுத்துட்டோம், எதை வந்து இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழுவாக இருந்த உணர்வெல்லாம் விட்டுட்டோம். இப்போ கூட பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 10 பேர் கேட்டுட்ருக்க விஷயத்த, இந்த விஷயம்லாம் நல்ல விஷயங்க வாங்குங்க கேட்கலாங்கன்னா காலங்காத்தால் அதிலெல்லாம் போய் உட்கார முடியாதுன்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஏன்னா அவங்க டீமோடு இருக்கிறத, குழுவாக இருக்கிறத, ஒன்றா இருக்கிறதையே பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு. இப்போ குழந்தைங்க கூட பாருங்கள், தானாக அதுவாக உட்காந்து டிவி பார்க்குது, அதுவாக உட்காந்து விளையாடுது. வெளியில் போ, 2 பேரோட பழகு, சண்டை வந்தால் கூட பரவாயில்ல, போயிட்டு பார்த்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி வா, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வா. அப்படி தானே நம்ம வளர்க்கணும் பிள்ளைங்கள கூட. இல்லை சண்டை வந்துடும், அடிச்சுக்குவாங்க, அதனால் நான் அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்கிற பெற்றோர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு எதெல்லாம் இப்போது நாம் எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அதெல்லாம் எதெல்லாம் திரும்ப கொண்டு வர முடியுமோ நம்மளோட லைஃப்பில், நம்ம குடும்பங்களுக்குள்ளே எதெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து சந்தோஷப்பட வைக்க முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா கொரோனா டைமில் நான் ஃபீல் பண்ண விஷயங்களை என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, வெளியில் எங்கேயுமே போக முடியாது இல்லையா? அப்போ ரொம்ப பெருசாக கடையெல்லாம் கூட வந்து ஒரு மணி வரைக்கும் தான் இருக்கும். நிறைய கடைகள் இருக்காது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுன்னா நிறைய குடும்பத்தோடு இருக்க வச்சுச்சு. நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, வா நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நம்முடைய உறவுகளெல்லாம் இணைச்சிச்சு. அதில் இன்னமும் ரொம்ப பெருசாக எங்கேயோ போய் டூர் போயிட்டு வந்த மாதிரி வீடு வீடாக போவோமா, அதாவது விளையாட்டாக அந்த ஒரு 1 இயர் ரொம்ப அசால்ட்டாக போச்சு. அப்போது எல்லாம் நாங்கள்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். மே மாதம் உன்னோட பிறந்த நாள் கொண்டாடியாச்சு, சிறப்பாக கொண்டாடிட்டோம், அப்போ இதை கொண்டாடுவோம் அதை கொண்டாடுவோம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள் அந்த மாதிரிலாம் பேசும்போது விளையாட்டாக இடையில ஏதோ ஒரு செப்டம்பர் மாதமோ இதுலேயே எந்த தினமும் இல்லை அப்படின்னா, ஏன் இதை கொண்டாடலாம், இதை கூட கொண்டாடலாமே, சுதந்திர தினத்தை கூட கொண்டாடலாமே, அதை கூட பிரியாணி வச்சு கொண்டாடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் விளையாட்டாக பேசும்போது உண்மையாலுமே அந்த அந்த ஒன்றாக இருந்த அந்த மகிழ்ச்சியான தருணங்கள், அந்த அதில் இருந்த ஒரு உணர்வு நிலை, அதில் இருந்த ஒரு ஆரோக்கியம், அது கொடுத்த ஒரு நிறைவுத்தன்மை வந்து வேறு எதுவுமே திருப்திப்படுத்த முடியல, வேறு எதுவுமே கொடுக்க முடியல. ஏன்னா எங்கேயுமே நம்ம போக முடியாமல், எதையுமே வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் அப்படியே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தப்போ மனிதர்களை மூஞ்சியை நேரம் பார்த்ததே வந்து அவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்தது. அப்போ இது இயற்கை என்ன பண்ணுச்சு,
நீங்கள்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க, வாங்க திரும்ப உங்களெல்லாம் பழைய மாதிரி கொஞ்ச நாளைக்கு வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லி பரப்பரப்புறன்னு இழுத்துட்டு போய் பழைய நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த அந்த லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போய் நம்மளை கொஞ்ச நாளைக்கு விட்டுருச்சு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கொரோனாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்ட ஒரு பார்வையிலேருந்து நான் கொஞ்சம் சற்று விலகி நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இது நமக்கு வந்திருக்கிற ஒரு சவால், ஒரு நலம் பற்றின ஒரு சவால். அந்த இந்த சவாலை இந்த மனித குலம் எந்த மாதிரி எடுத்துக்க போகுது, இதுக்கான விழிப்புணர்வு அது எப்படி எடுத்துக்க போகுது அப்படின்னு பார்த்தப்போ நிறைய மனிதர்கள் வந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது மாறுச்சு. கடல் தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாச்சு. ரொம்ப காற்றெல்லாம் வெளியில் போனால் ரொம்ப நல்ல சுவாசமாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வண்டிகள் இல்லை, வண்டி ஓடவே இல்லை. இப்போ எவ்வளோ விஷயம் மாறுச்சுல்ல. இயற்கை தானே சரி பண்ணிக்கிறதுக்காக எதை வேணால் பண்ணுது கரெக்டாக. அப்போ இறப்பெல்லாம் சரியா, இத்தனை பேர் இறந்து போனாங்களே. தயவு செஞ்சு அந்த அந்த காரசாரமான விஷயங்களுக்கு வாக்குவாதங்களுக்கு போகாதீங்க. இறப்புங்கிறது எப்பயுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கொரோனாவால் மட்டும்தான் இறந்தாங்களா மனுஷங்க, இல்லைன்னா இறக்கவே இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு நாளில் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒன்று போகணும், இன்னொன்று வரணும். பிறப்பும் இருக்குது, இறப்பும் இருக்குது. இது ரெண்டும் ஒரு சர்க்கிள் இல்லையா? அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது ஒரு ஒரு உடல்நலம் சார்ந்த நோயினால் இறந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. உண்மைதான், இல்லைங்கள. இருந்த போதிலும் அது தந்த நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன கொடுத்ததுன்னா, திரும்ப அந்த எத்தனை பேர் இதெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி திரும்ப எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தது. அப்புறம் வந்து ஒரு குடும்பத்துக்கு முடியாமல் போனப்போ மற்ற குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டது, அவங்களுக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுத்தது. நாங்களாம் வந்து 2-3 ஃபேமிலிஸ் வந்து கொரோனா வந்தப்போ அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தப்போ போய் அவங்களுக்காக வாசலில் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களால் கவனிக்க முடிந்தது. இந்த அனுசரணையெல்லாம் வந்து இழந்து போயிருந்த அனுசரணை இதெல்லாம் மீட்டெடுங்கள். உடல்நலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் வந்து அழுத்தமான உணர்ச்சிகள் தான். இதெல்லாம் வெளியில் எடுத்துட்டா கான்ஷியஸாக அவேர்னஸோட ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அணுகுமுறை, புதிய ஒரு ஆரோக்கியம், நலம், இது வந்து மிக மிக சாத்தியம், மிக எளிமையாக சாத்தியம். நமக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை ரொம்ப ஈஸியாக அப்படியே போகும்போது ஆன் த ஃப்ளோவில் எல்லாருக்கும் இதை கடத்தவும் முடியும். என்னை யார்கிட்டையும் போய் பிரச்சாரம் பண்ணிலாம் கடத்தவே வேணாம். நம்ம ஒரு 10 பேர் இந்த விஷயங்களை விழிப்புணர்வோடு செய்ய ஆரம்பித்தோம். குழு உணர்வு தேவை, அடுத்தவங்கள ஹானர் பண்ணணும், அலவன்ஸ் இருக்கணும், அக்னாலேஜ் பண்ணணும், கிராட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேன்மைப்படுத்தி உணர்ச்சிகளையெல்லாம் அந்த தேவையில்லாத உணர்ச்சிகளையெல்லாம் எப்பயுமே கேரி பண்ணாமல் எளிமையான ஒரு ஆரோக்கியமான உணவு கடைப்பிடித்தலுக்கு வந்து இது செய்யும்போதே நம்மளால் மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா பிரபஞ்சம் அப்படி தான் இயங்குது. நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. போய் சொல்லிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உணர்வு நிலை நல்லா அழகாக இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த உணர்வு நிலை பரவ ஆரம்பிக்கும். இவ்வளோ எளிமையாக தான் இருக்குது லைஃப் ஸ்டைலு. இதுக்காக போராட தேவையில்லை, ஓட தேவையில்லை, இதுக்காக உட்காந்து மல்லு கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மனநிலை, அதற்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு எல்லார்ட்டையும் வரணும். அப்போது நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூஸ் ஹெல்த்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து என்னுடைய மனநலத்தை நல்லா பார்த்துக்க போகிறேன், அது மூலமாக என் உடல் நலத்தை பார்த்துக்க போகிறேங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கோம். எதையாவது ஒன்றில் போராடுறது தான் நமக்கு வேலையே. எப்படியாவது உடம்பு சரியாகிக்கணும். அது மல்லு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு சரியே ஆகாது.
அந்த அந்த ஃபிக்ஸிங்லேருந்து அந்த கரெக்ஷன் மேட்டர்லேருந்து வெளியில் வாங்க. லைஃப் ஸ்டைலை ஆல்ட்ரு பண்ணுங்கள். எல்லாமே தானால் மாறும். தன்னால் அதுவாக ஒரு ஃப்ளோவில் நீட்டாக வரும். அது வராது அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் அவநம்பிக்கைகளெல்லாம் தகர்த்துட்டு, இது உங்களை சார்ந்த விஷயம். நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோட எவ்வளோ முழுமையான ஒரு புரிதலோடு அதை செய்கிறீங்களோ அது அப்போ கண்டிப்பாக நடக்கும். ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஷிஃப்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஷயங்களை ஷிஃப்ட் பண்ணுங்கள். பார்க்குற பார்வைகளை ஷிஃப்ட் பண்ணுங்கள். உடல் நலத்துக்கான புரிதல்களை ஷிஃப்ட் பண்ணுங்கள். உயிராற்றல் உள்ள பொருட்களை சாப்பிடுங்க. குழந்தைகளுக்குமே உயிராற்றல் உள்ள பொருட்களை கொடுங்க. அவங்களையும் பயிற்றுவீங்க. இதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்து வளங்க. நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நாம் சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கடத்தின விஷயத்த நம்ம எவ்வளோத்த கையில் வச்சுருக்கோன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நாம் மீட்டெடுக்க வேண்டியது அந்த ஒரு அவ்வளோ ஃபுல் லைஃப் ஸ்டைலை நம்மளால் கேரி பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மனநலத்தோடு கூடிய உடல் நலத்தை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். நன்றி.